பெரியாரை பற்றி நாம் தமிழர் மேடைகளில் இன்று வரம்பு மீறி பேசுகிறார்கள். அதாவது வக்ரத்தின் உச்சம். இழிவாக தலைவர்களை பேசுவது, கவிகளை பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப மட்டமானது. அதாவது வக்ரத்தின் உச்சம். ரெண்டு தரப்பையும் நான் சொல்கிறேன். இது ரெண்டு பேருமே வக்ரத்தின் உச்சம். இது ஆரம்பித்தது சீமான், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவர் பெரியாரை பற்றின அந்த கொடுஞ்சொற்களை பாரதி விழாவில் பேசாமல் இருந்திருந்தால் பாரதிக்கு எதிரான இந்த விமர்சனம் வந்திருக்காது. இவர்கள் விமர்சிப்பவர்கள் பாரதியை விமர்சிப்பவர்கள் சீமானை விமர்சிச்சுட்டு போட்டோம், பாரதியை எதுக்கு விமர்சிக்கிறாங்க? நிறைய முரண் இருக்குல்ல. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை என்பது வேற. இழிவாக தலைவர்களை பேசுவது, கவிகளை பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப மட்டமானது. அதாவது வக்ரத்தின் உச்சம். ரெண்டு தரப்பையும் நான் சொல்கிறேன். இது ரெண்டு பேருமே வக்ரத்தின் உச்சம். பெரியாரை பற்றி நாம் தமிழர் மேடைகளில் இன்று வரம்பு மீறி பேசுகிறார்கள். பெரியார் பெரியார் அவர்கிட்ட குறைகள் உண்டு, ஆனால் அவருடைய பங்களிப்பை நாம் யாருமே மறுத்து விட முடியாது. குறிப்பாக சமூக நீதி, பிராமணர்கள் அல்லாதவர்களுடைய முன்னேற்றம் தமிழ்நாட்டில் கடந்த 70 ஆண்டுகளில் வந்ததற்கு பெரியார் தான் காரணம். அதில் நம்ம மறுக்கவே சொல்ல முடியாது. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் சர்வரோக நிவாரணியாகி நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பட் பெரியாரோட பங்களிப்பை மறுதளிச்சுட்டு புறக்கணிச்சுட்டு இன்றைக்கி நம்ம போக முடியாது. பெரியாருக்குரிய கண்ணியத்தை மரியாதையை நாம் கொடுத்து தான் ஆக வேண்டும். பாரதி சொல்லவே தேவையில்லை. அவன் மாகவி. 1957 அவருடைய புத்தகங்கள் முதல்ல நாட்டுடைமையாகப்பட்டது ஒரு கவிஞனோட படைப்புகள்லாம் அது பாரதி தான், உலகத்திலேயே சொல்லலாம். 1957 அன்றைக்கு சக்தி காரியாலயம் என்ற ஒரு பப்ளிஷர் பாரதியோட கவிதைகளை போட்டது 15,000 காப்பி வரைக்கும் விற்றுது. ஸோ இப்போ தமிழ் சமூகத்தின் மனசாட்சி பாரதி. ஆகவே ரெண்டு பேரையுமே ஒருவர் எதிராக நிறுத்துவது என்பது ரொம்ப கொடுமையானது. அதாவது வேறு எந்த நாட்டிலேயாவது இந்த அவலங்கள், அருவருப்பான காரியங்கள் அரங்கேறுமா என்று தெரியவில்லை. இருதரப்புமே கண்ணியம் காக்க வேண்டும். என்ன கேட்டிங்கன்னா, சீமான் அவர்கள் இன்றைக்கி பெரியாரை எதிர்ப்பதை ஒரு முழு நேர வேலையாக கொண்டு போவது எனக்கு உடன்பாடு இல்லை. இது நாம் மறைந்த தலைவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதி என்று நான் பார்க்கிறேன். குறைகள் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. நீங்கள் அதை மனதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிறை குறைகளுடன் தான் நாம் தலைவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, நிறைய முரண் இருக்குல்ல சார். ஏன்னா ஒரு காலத்தில் பெரியார் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு பேசினவர் சீமான். அவருடைய தடி தான் துப்பாக்கி அப்படிங்கிற அளவுக்குலாம் கம்பேரிசன் பண்ணி பேசிட்டு இன்றைக்கி அப்படியே பெரியாரை எகென்ஸ்டாக பேசுகிறாரு. பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடம் இடித்து நொறுக்கப்படும் அப்படிங்கிற அதில் உடன்பாடு இல்லைங்க எனக்கு. அது தவறு. அது எனக்கு அது சீமான் தவறு செய்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். இந்த அரசியல், அதாவது பெரியாரை விமர்சிச்சுட்டு கடந்து போகலாம். பெரியாரை விமர்சிக்கிறது ஒரு அரசியல் கட்சியோட அஜெண்டாவாக மாற முடியாது. சரி, நீங்கள் பெரியாரை சர்வரோக நிவாரணியாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரியார்கிட்ட குறைகளும் உண்டு, நிறைகளும் உண்டு. நீங்கள் பெரியாரை எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, வைக்கவும் கூடாது. பெரியார்கிட்ட குறைகளும் உண்டு. நம்ம எடுத்துக்க வேண்டியதை எடுத்துக்கிட்டு தள்ள வேண்டியதை தள்ளிட்டு போயிட்டே தான் இருக்கணும். நமக்கு அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். பாரதியை உனக்கு பிடிச்சா எடுத்துக்கோ, பிடிக்கலன்னா ஒதுக்கிட்டு போ. ஆனால் நீங்கள் பாரதியை இவ்வளோ கேவலமான வார்த்தைகளால் விமர்சிப்பது என்பது அயோக்கியத்தனத்தின், அராஜகத்தின் உச்சம். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.